ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நண்டு குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், வானில் வச்சாச்சு, எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. சுத்தமான மல்லாட்டு எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. பொரியட்டும். கருவேப்பிலையை போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுவோம். அப்பயும் ஆயில் நிறையா சேர்க்கறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. பச்சை வாசனை போகட்டும். தக்காளியை நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கிறேன். தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டுருக்கு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கியாச்சு. அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இதையும் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இது கூட பாருங்கள், கழுவி வச்சுருக்கிற நண்டு அதை எடுத்து போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். நண்டு மீனுனாலே புளி ஊற்றணும். அப்போ தான் அந்த கவிச்ச வாசனை வராமல் இருக்கும். அப்படி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கூட குறை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கட்டி வருது பார்த்தீங்களா, கொதிக்குது. இது கூட 2 கத்திரிக்காய். ஏன்னா ஊர் கிராமத்துலலாம் நண்டு குழம்பு வச்சாங்கன்னா ஒன்று கத்திரிக்காய் போடுவாங்க, இல்லைன்னா முள்ளங்கி.
வெள்ளை முள்ளங்கி போட்டு குழம்பு வைப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் செய்கிறேன். கிராமத்தில் செய்கிற மாதிரி தான். நாங்களும் கிராமத்தில் இருந்தவங்க தான். அதனால தான் எனக்கு கிராமத்து சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். இன்னும் விறவடுப்பில் சமைக்கிறது, சட்டியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொதிக்கட்டும். கலரே நல்லா இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா சூடாக பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காயும் அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் நிறுத்திக்கலாம். வாசனையை படு பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது. நான் பேசும்போதே நாக்கில் தண்ணி வருது, அவ்வளோ வாசனையாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். பாருங்கள், நண்டுலாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. தேங்காய் ஊற்றி அதிக நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம். அவ்வளோ நல்லா இருக்குது வாசனை.